நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாஸ்டர் குருஜி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேளுக்குன்னு ஒரு சிம்பிளான ப்ரெடிக்ஷன் ஒன்று பார்த்தலாம். ஸோ இப்போ நம்ம சேனல் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரியே தான் நண்பா, கொஞ்சம் கெஸ்ஸிங் வந்து சரியாக இருக்குதுன்னா மட்டும் தான் நான் வீடியோ இனிமேல் போடலான்ட்டு இருக்கேன். இனிமேல் வந்து வாரத்தில் 2-3 டைம் தான் வீடியோ வரும். ஏன்னா வெற்றி வராத ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறதுல எந்த விதமான பயனும் கிடையாது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியோட என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டான ஒரு கெஸ்ஸிங்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கலாம் அப்படின்ட்டு வரேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. என்னால் முடிஞ்சதை சிறப்பாக உங்களுக்கு நான் எடுத்து கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்பர் சரிங்களா, 026 சரிங்களா, பம்பர் கணிப்புகள் 026. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்பர் வந்து நமக்கு இந்த கணிப்புகளில் மேட்ச் ஆக்க முடியாது. ஏன்னா பம்பர்னுடைய ட்ரா சிஸ்டமே தனி. ஏன்னா 2 மணிக்கு ட்ரா அடிப்பான். கேஎல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3:10 சரிங்களா, அந்த டைமில் வந்து நமக்கு ட்ரா அடிப்பான். இந்த டைமிங்கில் வந்து நமக்கு மேட்ச் ஆகாதனால பம்பரை வந்து நம்ம நாளைக்கான ப்ரெடிக்ஷன் எடுத்து வச்சு அடிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு சில நாட்களில் பம்பருக்கு சரிங்களா, பம்பரை அடுத்த ட்ராவை மேட்ச் பண்ணி தான் எடுத்திருக்கான். ஸோ பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பம்பருக்கு அடுத்த நாள், அதாவது சாம்ருதி 48-29-3-2026 கணிப்புகள் எந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதை வச்சு அடுத்தடுத்த கேம் பிளேயில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியுதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு வெற்றி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்குது. ஸோ உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. வேறு மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க இன்றைக்கான ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த 026 கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வைக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது கணிப்புகள் வருது அப்படின்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நண்பா. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்குமே வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நான் சொல்கிறத மட்டுமே முழுமையாக நம்ப வேண்டாம், நீங்களும் ஒரு கெஸ்ஸிங் எடுங்க. ஸோ அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெஸ்ஸிங்கோட பேர் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுனா மட்டும் அதை ப்ளே பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம். நம்ம 2 பேரோட கெஸ்ஸிங் பேட்டர்னும் மேட்ச் ஆச்சுன்னா தான் நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நம்ம போக முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை ட்ரை பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா வேண்டாம் சரிங்களா. ஸோ இன்றைக்கான ஒரு சின்ன ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்த்தலாம்னு சரிங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி சரிங்களா, 3 டிஜிட்டலுக்கு நம்ம எடுத்திருக்க ப்ரெடிக்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கால்குலேஷனில் வருது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எடுத்து வைங்க. இது முற்றிலும் நம்முடைய தனிப்பட்ட கணிப்புகள் மட்டும்தான் சரிங்களா. இது நம்மளுடைய தனிப்பட்ட கணிப்புகள் மட்டும்தான். உங்கள் கணக்கில் வருது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து வைக்கலாம். ஸோ ஒன்லி ஃபார் கேஎல், ஒன்லி ஃபார் ப்ரெடிக்ஷன். நம்மளோட கால்குலேஷனில் வருது அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோம். இல்லைனா நம்ம வந்து இது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கால்குலேஷனில் வந்த ஒரு செட்டு வைங்க. இல்லைனா நண்பா, நம்ம தினசரி நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் வேலை செஞ்சு கஷ்டப்பட்ட காசு, அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கும் பிரயோஜனம்லாம் போக விடக்கூடாது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாங்கிறது நான் சொல்கிறதுக்கான காரணம் அதுதான். நம்மளுடைய உழைப்பு யாருக்கும் இல்லாமல் போகக்கூடாது சரிங்களா. நம்முடைய உழைப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து நம்ம இன்றைக்கி ஒரு 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 10 செட்டு போடுறோம் அப்படின்னா 300 ரூபா நம்ம கை காசுலேருந்து போயிடும் சரிங்களா. நம்ம ஒரு 300 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பொறுமையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக கெஸ்ஸிங் எடுங்க. அதேமாதிரி யூடியூப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்துட்டு அதிகமாக ப்ளே பண்ணாதீங்க. ஸோ நம்மளுடைய பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் வந்து அந்த மாதிரி வைக்கணும். நம்மலாம் வந்து ஒரு நடுத்தர மக்கள் சரிங்களா. நம்ம அன்றாட வாழ்க்கைக்கே நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம வாழ்க்கையை நோக்கி நம்ம ஓடுறோம். ஸோ அதனால் இந்த மாதிரியான விளையாட்டு வேலைகள்லாம் செய்யாதீங்க. தொடர்ந்து போராடுங்க. உடலில் வந்து வலு இருக்கிற வரைக்கும் நம்ம சம்பாரித்து நம்ம வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு தான் பார்க்கணும் சரிங்களா. இந்த டிக்கெட்லாம் ரொம்ப அதிகமாக போடாதீங்க. நானுமே வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்கேன் டிக்கெட்டை. ஸோ வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது தான் ஆல் போர்டு சரிங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-9 சரிங்களா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 மற்றும் 9 உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து வைங்க, இல்லை அப்படின்னா வேண்டாம் நண்பா. நம்ம நாளை ஒரு நல்ல ஒரு கேளுக்கான கணிப்புகள் வீடியோவில் சந்திக்கலாம் சரிங்களா. இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ என்னால் முடிஞ்சது. ஸோ என்னோட சின்ன ஒரு கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சா இதை எடுத்து வைங்க, இல்லைனா வேண்டாம். மேலும் நாளை ஒரு நல்ல ஒரு கேளுக்கான கெஸ்ஸிங் வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா.